ராகுல் காந்தியை விட வயநாடு மக்கள் பிரியங்கா காந்திக்கு பெரும் வரவேற்பு தந்துள்ளதை தேர்தல் முடிவுகள் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளன. வயநாட்டில் நடைபெற்ற மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட பிரியங்கா காந்தி சரித்திர சாதனை படைத்துள்ளார். கடந்த தேர்தலில் ராகுல் காந்தி பெற்ற வாக்குகளை விட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். வாக்கு எண்ணிக்கையில் ஒவ்வொரு ரவுண்டிலும் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சத்யன் முகேரியை விட அதிக வாக்குகள் இடைவெளியில் முன்னிலையில் திகழ்ந்து இறுதியில் 4,10,931 வாக்குகள் வித்தியாசத்தில் சத்யன் முகேரியை தோற்கடித்தார். தனது வெற்றி வயநாடு மக்களின் வெற்றி எனவும் வயநாடு மக்களின் குரலாக மக்களவையில் உழைப்பேன் எனவும் கூறியுள்ள பிரியங்கா காந்தி 2 அல்லது 3 நாட்களுக்குள் வயநாட்டிற்கு செல்லவதாகவும் கூறியுள்ளார். கடந்த மக்களவைத் தேர்தலில் 6,47,445 வாக்குகள் பெற்ற ராகுல் காந்தி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் அனி ராஜாவை 3,64,422 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் அமோக வெற்றி பெற்றுள்ள பிரியங்கா காந்திக்கு தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பிரியங்கா காந்தி இத்தனை அன்பை கொடுத்த வயநாடு மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் இந்த வெற்றி தனக்கான மிகப்பெரிய பொறுப்பு என்றும் நாடாளுமன்றத்தில் மக்களின் பிரச்சினைக்காக போராடுவேன் என்றும் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.